உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு ஆளாகக்கூடிய இந்த காலகட்டங்கள், இதுதான் வக்ர பயிற்சின்னு சொல்லுவோம். அப்போது இந்த வக்ர பயிற்சி எப்படி இருக்கும், எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 137 நாட்கள் இருக்கும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம், இந்த 2026ஆம் வருடத்தில் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை இருக்கும். இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும், அது எப்பேற்பட்ட மாறுதல்களை உண்டாக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். என்னை பொறுத்தவரையிலையும் இருக்கிற இந்த ராசியில் காலப்புருஷ தத்துவத்தில் 7ஆம் பாவத்தில் 7ஆம் இடத்துல வரக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. இது சரராசி. இந்த சரராசிக்கு எப்போவுமே ஒரு ஸ்பீட், அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் ஒரு நல்ல ஆற்றல் மிக்க ஒரு ராசியாக இது இருக்கும். ஏன்னா இந்த சரராசி பார்த்திங்கன்னா தெய்வ பலம் உடைய ஒரு ராசின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரையிலையும் நேர்மை, யதார்த்தம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ரொம்ப 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 உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த யதார்த்தம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுன்னு சொன்னேன், இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்ததும் துலாம் ராசி அன்பர்கள் தான். இன்றைக்கி நம்பினா முழுசாக நம்புவீங்க. ஒருத்தர் மேலே அபிப்பிராயம், பாசம் பந்தம் வச்சுட்டிங்கன்னா அதிக அளவில் வச்சுடுவீங்க. தெய்வ பக்தி ரொம்ப அதிகம். தெய்வத்துக்கு மேலே தெய்வத்தை நினைக்காம எதையும் செய்ய மாட்டீங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணுன்ட்டு ஒரு வட்டத்தை போட்டு வாழக்கூடியவங்க நீங்கள். அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு சோதனைகளாகவே கடந்த 6-7 வருஷமாகவே இருந்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளோ இழப்போ இல்லை, பிரச்சனை இழப்பு கிடையாது, இழப்புகளை சந்தித்தவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பாதிப்புகளை தொடர்ந்து ஒன்று போனால் ஒன்று பலவித பிரச்சனைகளையும் கடந்து வந்துட்டீங்க. தனக்குரியவர்கள், தனக்கு வேண்டியவங்க, தன் விரல் தன் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும், அந்த நிலைக்கு ஆளானவங்க தான் நீங்கள். அது மட்டும் கிடையாது, குடும்ப ரீதியில் குடும்பத்துக்காக, தனக்கு வேண்டியவங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்து இன்றைக்கி பல விஷயங்களை விட்டு கொடுத்து சில விஷயங்களில் இழந்து எவ்வளவோ கடந்து வந்திருக்கிறீங்க. ஆனால் தன் சுய திறமையில் தன் வாழ்க்கையில் பெரிய இலக்கை அடையணும்னு நினச்சவங்க நீங்கள். ஆனால் அதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்குறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஹை லெவலில் ஸ்டெயின் பண்ணுறீங்க. ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சது, ஒரு பெரிய ரிசல்ட்டை சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த கடைசி நேரத்தில் அது அப்படியே பிரேக் ஆகுது. அது ஏதோ ஒரு விதத்தில் தடையாகுது. ஏன் இந்த நிலை, எதனால் இந்த பாதிப்பு? நாம் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை, யாருக்கும் எந்த பாதிப்புகளையும் பண்ணலை. இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் மற்றவங்களால் வந்தாலும் அதையும் மறந்து யாரையும் நாம் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு இலக்கில் போயிட்டுருக்குறோம். ஏன் இப்படி இருக்குது? நமக்குரிய ஒரு சில விஷயங்கள், எதனால் சில இழப்புகளை நம்ம சந்திக்கிறோன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அதற்கு கிரகங்களுடைய அமைவுகள் தான் காரணம். கடந்த காலகட்டங்களில் நடந்த சில பயிற்சிகளும் அதற்கு ஒரு காரணம். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு நீண்ட நாளாக இந்த ராகு கேது பயிற்சிகளால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சாச்சு. ஆனால் உங்களுடைய லக்னபாவ அதிபதி, உங்கள் ராசியினுடைய அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் பிரகாசமான ஒரு ராசி. அதிகபட்சமான கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க. அதே போல் சட்டத்துறையில், அதுவும் பார்த்திங்கன்னா வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நீதிபதியில் இருந்து, ஒரு வழக்கறிஞர்லேருந்து இந்த மாதிரியான ஒரு சட்ட புத்தகத்தை எடுத்து அதை செயல்படுத்தி சட்ட ரீதியில் பல நல்ல விஷயங்களையும் தான் பேச்சு திறமையால் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி எதுனா அது துலாம் ராசி தான். ஏன்னா நீதிமான்களாக இருப்பாங்க, எதையுமே நியாய தர்மத்தை பார்த்து நீங்கள் செயல்படுத்துவீங்க. உங்களை பொறுத்த வரையிலையும் இருக்கிறவனுக்கு ஒரு நியதி, இல்லாதவனுக்கு ஒரு நியதின்னெல்லாம் இல்லை. நியாயம்னா நியாயம்தான்.
அப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக தான் இருந்திருக்கிறீங்க. அப்படி இருந்தும் உங்களுடைய வேலைகளையும் அழகாக நீங்கள் பார்த்து பார்த்து செய்து இப்படி தான் வரணும்னு நினச்சி செய்த சில விஷயங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய வேகம், உங்களுடைய ஸ்பீட், உங்களுடைய பர்ஃபெக்டான அந்த ஆற்றலை பார்த்து இவங்களை விட்டால் இவங்க வேறு லெவலுக்கு போயிடுவாங்க, நம்மளையே இவங்க ஓவர்டேக் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு உங்கள் மேலே அபாண்டமான சில வீண் பழிகளை சுமத்தி உங்களுடைய தன்மானத்தை டச் பண்ணி நீங்களே அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடணுன்ற அளவுக்கு எல்லாமே சில சூழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்து இதனால் பலவித பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சிலரெல்லாம் வேலையே இழந்திருப்பீங்க. சிலரெல்லாம் வேலையை எங்கே இழந்துருவோன்ற பயத்தில் தொடர்ச்சியாக அதோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வக்ர பயிற்சின்றது இந்த 137 நாள் கண்டினியூவாக இருக்க போகுது. இந்த வருஷத்தில் இந்த ஜூலை 27 மீண்டும் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 10 வரைக்குமே இது நீடிக்க போகுது. இந்த காலகட்டங்களில் உங்கள் வேலையை நீங்கள் தக்க வச்சுக்க போகிறீங்க. உங்கள் வேலையில் ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக வேலையை விட்டு வந்துட்டேன், எனக்கு வேலையை நான் இழந்துட்டேன், எனக்கு மீண்டும் ஒரு வேலையை அமையுமா நினச்ச ஏக்கத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாகப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினச்சி மூவ் பண்ணுங்கள். 100% கிடைச்சிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் தொழில் ரீதியில் மிக பாதிப்புகளை சந்தித்தவங்க துலாம் ராசி அன்பர்கள் என்னன்னே தெரியல, ஹார்ட் ஒர்க் பண்ணோம், இது கிடைச்சதெல்லாம் மீண்டும் அந்த தொழில் ரீதியில் எடுத்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தா கடைசியில் கடன் சுமைகள் தான் பெரிய லெவலில் இருந்திருக்கே தவிர இதிலிருந்து நான் மீண்டு வெளியில் நான் எனக்குன்ட்டு ஒரு ஃபோக்கஸ் உருவாக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த ஒரு 4-5 வருஷமாகவே இந்த பாதிப்புகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் இந்த ஒரு வருடத்தில் இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம், மனக்குழப்பம், நமக்கு எதிரின்னு பேச தகுதி இல்லாதவங்க நம்மளை விமர்சனம் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம், இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் உடைச்சி தூளாக்கி மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. அது மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அதே நேரத்தில் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் குறிப்பாக தெய்வ சிந்தனைகள் உங்களுக்கு அதிகம். இப்போ இந்த சனி வக்ர அமைப்பினாலேயும் உச்ச குரு ஒரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் விருச்சிகத்தில் அவருடைய பார்வை உச்சத்தில் விழுது. அது செவ்வாய் பகவானின் வீடாக இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானம், அந்த தனம், செல்வம், செல்வாக்கு பெருக போகுது. அதுலேயும் உங்களுடைய வாக்கு சாமர்த்தியம் பெரிய லெவலில் வேலை செய்ய போகுது. நீங்கள் பேசுகிற எங்கெங்கெல்லாம் பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் எடுபட போகுது உங்களுடைய பேச்சு. அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் பலம் பெறப்போகுது. பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரப்போகுது. பிள்ளைகள் உங்கள் பேச்சை மீறி எடுத்த முடிவால் நிறைய மன உளைச்சலுக்கு கடந்த காலகட்டங்களில் ஆளாக இருந்திருப்பீங்க. மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலம், உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குண்டான ஒரு வேற்றுமை, மன ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும், அதே நேரத்தில் தேர்ட் பர்சன், 3வது நபர்கள், சொந்தம், பந்தம், உற்றார் உறவினர்களால் இருந்த அந்த சிக்கல்கள் அழகாக நீங்கி இணைந்து ஒன்றாக பயணம் செய்ய போகிறீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே கிடைக்கக்கூடிய பொற்காலமாக உங்களுக்கு மாறப்போகுது. எல்லாமே இன்றைக்கி நாம் கஷ்டப்பட்டு செஞ்சோம், கடைசியில் ஒரு சில துரோகத்தினால நிறைய இழப்புகளை நான் சந்திச்சிட்டேன், இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு, இன்னும் கடன் வாங்கி வட்டி கட்டுறதே தப்பு, அந்த வட்டியவே நான் மீண்டும் கடன் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு நிலைமை ஆகிப்போச்சு, இது எங்கே போய் நிற்குதுன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெய்வத்தினுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் மாற்றங்கள் உண்டாக்க போகுது. திடீர்னு வரக்கூடியவங்க உங்களுக்கு கை கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய நட்பு ரீதியிலையோ பந்த ரீதியிலையோ உங்களுடைய பழக்க வழக்க ரீதியிலையோ உங்களுக்கு சில மாற்றங்கள் பிறக்க போகுது. அதனால் மூவ் பண்ணுங்க. பெரிய லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. என்னை பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. இந்த பேக் பின்னாடி இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கை வரைக்கும், அதுவும் அதை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கழுத்து வரைக்கும் பாதிச்சிருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பாதிப்பால் தன் வேலையவே செய்ய முடியாமல், அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக சொல்ல போகணும்னா குதிகாலில் இருந்து அந்த இடுப்பு அந்த முழங்கால் வரைக்குமே சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அழகாக தீரப்போகுது.
இதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. நீண்ட நாளாக நான் நிறைய எவ்வளவோ மருத்துவ ரீதியில் ரிஸ்க் எடுத்தேன், ஆனால் எந்த ஒரு பயனும் அளிக்கலை எனக்கு அந்த மருத்துவ ரீதியில் நான் எடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு அது சரியாயிடும். சிலருக்கு எடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. மேலும் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு மன ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்றதுக்குண்டான வழி பிறக்க போகுது. திடீர் சில விஷயங்கள் உங்களை அடைய போகுது. புது உறவுகள் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. பிரிஞ்சவங்க ஒன்றா சேரக்கூடிய ஒரு அருமையான அழகான ஒரு காலமாக இது மாறும். உங்கள் வாழ்க்கையில் இத்தனை காலமாக இல்லாத ஒரு சந்தோஷ நிம்மதிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். கல்வி ரீதியில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சில மாற்றங்கள் பெரிய லெவலில் உண்டாக போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களை 100% பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பாக இது இருக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகம், திசா புத்தியும், சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. இந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களுக்கு பெரிய லெவலில் வேலை செய்யும். அதுவே 4க்கு கீழே 3, 2 ஒன்றாயிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.